கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். அவருடைய தயவுக்காக நாம் அதிகமாக துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க பாருங்க, பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கவனிங்க. இங்க கவனிங்க. அம்மா, என்னம்மா பிள்ளைகள் இப்படி முடிய வெட்டிட்டு இருக்கிறாங்க? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அவனை இருக்க சொல்லிட்டு போங்க, நான் வெட்டி விடுறேன். கத்திரிக்கோள் எல்லாமே என் இடத்துல இருக்கு. ஹலோ தேவ், என்ன வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அதை விட கொடுமை, பொம்பளை பிள்ளைகள்லாம் இப்போ எங்கள் வீட்டு பாப்பா தான் இந்த முட்டி தெரிகிற வரைக்கும் ஒரு முக்கா பேட்டு மாட்டிக்கிட்டு நிற்கிது. அது மாதிரி இந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா டைட்டாக போட்டு கால் வரைக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் மாற்றிக்கணும். உலகத்தில் இருக்கிறது போல நாம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பாருங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நல்ல கவனி, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு சட்டியை கவுத்து விட்ட மாதிரி சுற்றி எடுத்துருவான். இங்கே ஒரு சிந்து மட்டும் ஒன்று வச்சு விடுவான். இந்த ஆளை பார்த்தா இவன் தாழ்த்தப்பட்டவன் தெரியும். அதே பணி இப்போ நிற்கிது. மாற்றிக்கணும். அதெல்லாம் நல்ல அழகு இல்லை. இதெல்லாம் உங்களை நீங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் பார்க்குற எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்கும். உங்களை பார்த்தா ஏதோ சட்டியை கவுத்து விட்ட மாதிரி. சட்டிக்கிறாப்பு அந்த காலத்தில் இருந்தது போல வந்துருச்சு. மாறணும், மாற்றிக்கொள்ளணும். குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். பெற்றோர்கள் நல்லா கவனிக்கணும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செல்லில் எத்தனை பேர் எடுத்துருந்தீங்க? செல்லு வச்சுருக்கவங்களாம் சகோதரர்கள் மத்தியில் கையை தூக்குங்க, செல்லை காட்டுங்க. ஒன்று செல்லை என்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. யாரும் செல்ல நோண்டக்கூடாது. அருமையான தம்பி, எழுத்து செல்ல தம்பி, உங்களை தான். அருமையான தம்பி, கடந்த வாரத்தில் அவங்களுடைய மேலான அவரும் சேர்ந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து 2 ஃபேன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வருகிற 15ஆம் தேதி வந்துச்சுன்னா ஆடி இதில் இந்த ஃபேனை விட இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 1500 ரூபா சேர்த்து போட்டால் அல்மராடு ஃபேனுன்னு பேர். 2 ஃபேன் அந்த பேக்கில் வச்சோம்னா இந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆகும். ஒரு 12,000 ரூபா ஆகும். தம்பி 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. கத்திரிக்கு சித்தமான இந்த வாரத்தில் 2 ஃபேன் வாங்கி நம்ம சபை கொடுத்துருவோம். நம்முடைய பெண்கள் கூட சொன்னாங்க, உட்காருங்க, கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துவோம். எங்கள் ஐயா சொல்லுவாங்க, எங்களை ரட்சிப்பட நடத்துகிற பாசம் சொல்லுவார், என்ன பொருத்தனைக்காக அவர்கள் செய்தார்களோ அந்த பொருட்களை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம். சகோதரர் கூட சொன்னாங்க, ஏன் அந்த சர்ச் ஃபண்டில் போடலாமே. நிறைய பேர் சர்ச் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அந்த சித்ரா சிஸ்டர் 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு சில பேர் கொடுத்த தொகையெல்லாம் தனியாக இருக்குது. எப்போ இருந்தாலும் அந்த தொகை அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். வேறு எந்த வேலைக்கும் நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம். ஆக எனக்கு அன்பானவர்களை, குடும்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 18:2. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடியே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்ற நாமமுள்ள ஒரு யூதனையும் அவனுடைய மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு குடும்பம் அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளணும். ஏற்கனவே தெரியாமல் இல்லை, ஆனால் இன்னைக்கு நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நானும் என் வீட்டாரும்
நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஒழுங்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அதை குறித்த பாரம் பெற்றோருக்கு கண்டிப்பாக இருக்கணும். அவங்க வரலன்னா அவங்கள குறித்த பாரம் நிச்சயமாக இருக்கணும். ஆமென். அருமையான சகோதரர் முருகன் அவருடைய மகள்லாம் எங்க வந்திருக்காங்களா? மகள் வந்திருக்காங்களா? மோட்சத்துக்கு அனுப்பியிருக்கீங்களா? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் பொண்ணு இங்கே சபைக்கு வரலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. டியூஷனை விட சபை தான் முக்கியம். புரியுதா? நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு ஃபெயிலியராக தான் போகும். உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தும். வேதவாசகம் சொல்லுது, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதராயன் கட்டளையிட்டபடியால் இத்தாலியா தேசத்திலிருந்து, அதாவது ரோம் இத்தாலியாவுடைய தலைநகராக அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு ரோம் தனி நகராக இருக்கிறது. வாட்டிகன் சிட்டி அந்த ரோமில் இருக்கிறது. அந்த இத்தாலியான்னு சாதாரண நகர் என்று நினைக்காதீர்கள். இத்தாலியா ஒரு காலத்திலே ஒரு மிகப்பெரிய சர்வாதிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், இந்த 3 நாடுகள் அச்சு நாடுகள் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. ஜெர்மன் தங்களுக்குரிய ஆட்சி உரிமை சரியாய் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதிருப்தியில் இருந்தது. இத்தாலியனுடைய முசோலினி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளில் இருந்தார். ஜப்பான் ஒரு பல குட்டி தீவுகள், இவைகளுக்கு எங்கே வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அற்பமாய் நினைத்திருந்த வேளைகளிலே அபரிதமாய் அவர்கள் வளர்ந்தார்கள். இந்த 3 அச்சு நாடுகளும் தங்களுக்குரிய தகுதி இல்லை என்று நினைத்த பொழுது அவர்கள் 3ம் ஒன்றாய் சேர்ந்து அச்சு நாடுகளால் அழைக்கப்பட்டு உலகப் போரை அவர்கள் உண்டாக்கினார்கள். இன்றைக்கு அதே நிலைமை உலகத்திலே நிலவுகிறது. யார் வலிமையற்றவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் ஒன்று கொடுக்கிறார்கள். உலகத்தில் மகா பெரிய யுத்த மேகங்கள் இன்றைக்கு உலகத்தில் சூழ்ந்திருக்கிறது. எது வேண்டுமானால் எப்பொழுது வேண்டுமானால் நடக்கலாம். சரியான ரட்சிப்பு நம்முடைய குடும்பத்தில் இல்லை என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது. நான் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்ட புண்ணியம் இல்லை. அன்பானவர்களே, அந்த இத்தாலியாவிலிருந்து வந்திருந்த பொது தேசத்தானாகிய ஆக்கிலா என நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான். அவர்கள் யூதர்கள், யூத பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள். அவர்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை. அவர்கள் யூதர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த யூதர்களிடத்திலே பரிசுத்த பவுல் போய் அடைக்கலமாய் போனான். 2வது வசனத்துல 3வது வசனம் சொல்லுது, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினால் அவர்களிடத்திலே தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். 4வது வசனம், ஓய்வு நாள் தோறும் அவன் யூத ஆலயங்களிலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் தமிழ்ல புத்தி சொன்னான் இருக்குது. அத ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தினார், இந்த சத்தியத்துக்குள் வரும்படி அவர்களை இதுதான் வழின்னு உறுதிப்படுத்தினார் அப்படின்ற பதத்தில் இருக்குது. அந்த ரோமானிய கத்தோலிக்க அந்த புத்தகத்தில் படித்தீங்கன்னா அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு குடும்பமா தேவனுடைய மனிதனோடு இணக்கம் கொள்ளுகிற பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. தேவ மனிதன் பரிசுத்த பவுல் திருமணமானவர். ஆனால் மனைவி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிந்திருக்கலாம் அல்லது அவர் பிரிந்திருக்கலாம். அநேக பரிசுத்தவான்கள் திருமணமானவர்கள் தங்கள் மனைவியோடு ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த அருமையான தேவனுடைய மனிதன் பவுல், அதாவது பரிசேயருடைய ஐக்கியத்திலேயும் யூதர்களுடைய சமய வழிபாடுகளின் ஐக்கியத்திலும் அவர் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த யூதருடைய பிரமாணங்கள் அனைத்தையும் அவர் தான் கமாலியலின் பாதத்திலே கல்வி கற்றவர். ஆகவே அவர் திருமணம் செய்யாதவராக அங்கே இருந்திருக்க முடியாது. அவர் திருமணம் செய்தவர். அவர் கணவன் மனைவியாக இருந்த
ஆக்கிலா பிரிஸ்கில்லால் அவர்களுடைய இல்லத்திலே போய் ஐக்கியப்பட்டிருக்கிறார். அவர்களோடு கூட பேசுகிறார், அவர்களோடு கூட பழகி இருக்கிறார், அவர்களிடத்தில் நெருக்கமாக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சத்தியத்திற்குள்ளானார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, புத்தி சொல்லி அந்த ரட்சிப்பிற்குள்ளே அவர்கள் வந்தார்கள், அந்த ரட்சிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வேத வசனங்களிலே ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. 11வது அதிகாரம் 31 அவனுடைய தகப்பனாருக்கு அந்த அழைப்பு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். தேராகுவிற்கு அந்த அழைப்பு இருந்தது. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது கானானுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்து ஆரான் மட்டும் வந்தபொழுது அங்கேயே இருந்து விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அழைப்பு ரட்சிப்பு முழு குடும்பத்திற்கு தான் கற்றுக் கொடுக்கிறார். அழைப்பும் ரட்சிப்பும் முழு குடும்பத்திற்கும் சுதந்திரமாக இருக்கிறது. அழைப்பும் ரட்சிப்பையும் முழு குடும்பமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 1983 நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்க அப்பாவுக்கு ரத்த வாந்தி வந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னோடு என் தகப்பனார் பின்பு சபைக்கு வந்தார்கள். என்னோடும் என் தகப்பனாரோடு என் தம்பி தங்கைகள் வந்தார்கள். கடைசியா எங்க அம்மாவும் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு முழு குடும்பத்தையும் ரட்சிப்பில் நடத்திடத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தனித்து ஒரு மனுஷனை மாத்திரம் இப்ப கூப்பிடுறதெல்லாம் கிடையாது. ஆனா சில இடங்களிலே அப்படி தவிர்க்க முடியாத நிலைமைகளிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் அதற்கு பல ஒப்பனையான பல காரியங்களை சொல்லுகிறார். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழை என்பது சபை, சபை என்பது பரலோகம், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பிற்குள்ளே நீங்கள் குடும்பமாக உட்பிரவேசியுங்கள். அப்படியானால் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? மிகுதியாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தை அவர் நேசிக்கிறதுனால தான் எல்லா காரியத்திலையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, குடும்பம் குடும்பமாகத்தான் கர்த்தர் அவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வரும்படி விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள், 98வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லையெங்கும் உள்ள நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. எனக்கு அன்பானவர்களே, முழு குடும்பங்களையும் கர்த்தர் ரட்சிப்பில் நடத்த விரும்புகிறார். குடும்பத்தை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவேளை மனைவி ஒரு தலையாய பொறுப்புக்குள் இருக்கலாம், அல்லது கணவன் தலையாய பொறுப்புக்குள் இருக்கலாம். பலவீனமான மற்ற நபர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை சத்தியத்திற்குள் நடத்த வேண்டும். அவர்களுடைய பலவீனங்களை அறியாமை என்றோ அல்லது அவர்களுக்கு கிருபை இல்லை என்றோ அற்பமாக நினைக்கக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்துவதை நீங்கள் செய்ய வேண்டிய முதலாய கடமையாக நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்திலே சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். குடும்பத்தாரோடு தான் உடன்படிக்கை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்முடைய பிள்ளைகள்
நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவரை நேசிக்கிற அனுபவத்திற்குள்ளே எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும். ஆமென். அதற்காக பாடுபடணும். ஒருவேளை மனைவி நல்ல விசுவாசத்துல இருக்காங்களா, பொய்ந்திடக்கூடாது, உடைஞ்சிடக்கூடாது. பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் நம்மை உறுதிப்படுத்தக்கூடியதாகவே அமைகிறது. பிரச்சனைகள் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது. ஆமென். பூமியின் அழுத்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கம் எந்த அளவுக்கு அது நறுக்கப்பட்டதோ நசுக்கப்பட்டதோ அதற்கு தகுந்த விதத்தில் அது தங்கமாய் மாறுகிறது. இன்னும் ஆழ நெருப்புகளிலேயும் பூமியின் குழம்புகளிலேயும் இருக்கக்கூடிய சில கனிமங்கள் அதிகப்படியாய் நெருக்கப்படும் பொழுது வைரங்களாய் மாறுகிறது, வைடூரியங்களாய் மாறுகிறது. பிரச்சனைகள் தான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது, நாம் உருவாகவில்லை. ஒரு அலையா சொல்லுங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க யார் என விஷயமா ஒரு பிரச்சனை உருவாக்குகிறார்களோ கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் என்று நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான குழையோர் அம்மா, அந்த அருமையான சின்ன மக பேர் என்ன, ஆர்த்திக்கு நெருக்குதல் வரலன்னா எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கணும்னு எங்கிட்ட வந்து சொல்லுவாங்களா? நெருக்குதல் மாமியாரின் படியாய் வந்தது. அவர்களுடைய அந்த மாடி வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு யாருக்கும் குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் குடியிருக்க வச்சாங்களாம். குடியிருக்க வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, ஆர்த்தி வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை இருக்காதான், அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இங்கே வந்து நீங்கள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு எத்தனை பிள்ளை வேணும்? ஒன்றுமே சொல்ல, உங்களுக்கு ஆண்டவர் 2 பிள்ளை கொடுப்பார் போங்கன்னு. அவன் 2 பிள்ளை கொடுத்தார். செம்மனார் கோவிலில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வந்து எங்கள் மனைவி சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு தெரியுமா, என்ன மூத்த மகளுக்கு, அதுக்கு சின்ன மகளுடைய மூத்த மகளும் பிரசவத்துக்கு பனிப்படம் உடைஞ்சு கொண்டு வந்திருக்காங்களா, சின்னவளையும் கொண்டு வந்திருக்காங்களா, பிரச்சனையே கிடையாது. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு சேர ஒன்றா இருந்தால் ஒரு வாரம் இருந்துட்டு இவங்க பிள்ளை வந்துடலாம், இதுக்கு ஒரு வாரம் அதுக்கு ஒரு வாரம்னா யாரும் போய் இருக்கிறது, ஒன்றா கிடக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ அது பிரச்சனைங்க, ஒன்றும் கிடையாது. எப்படி நீ பிரச்சனைன்னு சொல்ற? எப்படி குழந்தைகள் குழந்தை சுகப்பிரசவம் ஆயிடும், வேலை பார்த்து வா நம்ம ஊழியத்தை பார்ப்போம்னு அவங்க சொன்னது மாதிரி காலையில் 3 மணிக்கு அவங்களுக்கு எழுப்பி விட்டுருக்காங்க. காலையில் 8 மணிக்கு அந்த பொண்ணே பேசி எனக்கு 2 பிள்ளை அங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அற்புதம்! நெருக்குதல் தாயா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? குடும்பங்களிலே நெருக்குதல் வருகிற பொழுது கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். தனி மனிதனுக்கு நெருக்குதல் வரும் பொழுது ரட்சிப்பையும் அவர்களுடைய வாழ்க்கையில மேலான அன்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். யாருக்கு நன்மை செய்யணும்? விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யணும். என் குடும்பத்தில் சில நெருக்குதல் வருகிறது, நான் கேட்டது கிடைக்கல, என்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னா என்ன செய்யணும் நான் கேட்டேன்னா, ஆண்டவரிடத்தில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நீங்க இன்னும் அதிகமா ஆண்டவரோட நெருக்கமா இருங்க. எது தடையா இருக்கோ, இது இல்லாம இன்னொரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறான்னு நம்புங்க, விசுவாசிங்க. நீங்க எதை நம்புறீங்களோ, எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். நான் எங்க உருப்பட போறேன், நான் எங்க நல்லா இருக்க போறேன்னு நினைக்காதீங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகளை நான் சொல்ல சொல்ல எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வசனத்துல பாருங்க, 1 தீமோத்தேயு 3:4 வாசிக்கிறோம், கண்காணி தன் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். 3:12 சொல்லுது, உதவிக்காரரானவர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். விதவைகள் தங்கள் குடும்பத்தை தேவ பக்தியோடு விசாரித்து நடத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இப்படி இதுக்கே இப்படின்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? இன்னும் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும். மனைவி பலவீனமா இருந்தா கணவன் பலவீனத்தை நீக்கும்படி அவர்களுக்கு உற்சாகமான காரியங்களை சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு அருமையான ஒரு பாடல் நான் சின்ன வயதுல கேட்டிருக்கிறேன், ரெக்கார்ட் பிளேயர்ல. எங்களுடைய சர்ச்சில் ஒரே ஒரு ரெக்கார்ட் பிளேயர், ஒரு சின்ன ஸ்பீக்கர், அதில் ஒரு ஆணியில் மாட்டியிருக்கும். அந்த ரெக்கார்ட் பிளேயரில் ஹாரன் ஒன்று இருக்கும், 2 புனல் இருக்கும், ஒரு
கேன் ஆம்பு ஒன்று இருந்துச்சு. இதில் தான் பிரசங்கம் பண்ணவர் வெள்ளை மைக் ஒன்றே ஒன்று, அதை வச்சு பெரிய பெரிய கன்வென்ஷனே நடத்தியிருக்கிறார். சீர்காழி இயேசு பிரகாசமெல்லாம் அதில் தான் பாடுவார். அந்த ரெக்கார்ட் பிளேயரில் ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அருமையான ஒரு கதையை அவர்கள் சொல்லுவார்கள். எப்படின்னா, ஒரு அருமையான கதையை சொல்லுவார். ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்தாராம். அப்படி வந்த பொழுது அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வதாக அந்த சம்பவங்கள் இருக்கும். மகள் சொல்வாள், எனக்கு சரியான படிப்பில்லை, ஞானத்தை கொடுக்க. மகன் சொல்வான், இவர் ஒன்றை சொல்லுவார். ஆக அந்த குடும்பத்திற்குள்ளே ஒவ்வொருவருடைய காரியங்களும் நடக்கும் என்று சொல்லி ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா சகோதரர் டிஜிஎஸ் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ரெக்கார்ட் பிளேயரை வாரந்தோறும் நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்க சபையில அதுதான் இருந்துச்சு. அதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஆனா அதுல இருக்கிற கருத்துக்கள் மாறவே இல்லை. குடும்பமாக இருக்கிற நாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஒருவருக்காய் ஒருவர் அல்லது ஒருவரும் தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். அவர்களுக்காக பரிந்து பேசணும், அவர்களுக்காக உணர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த குடும்பத்துல நான் விசுவாசத்துல நிக்கிறேன், என் மகன் இல்லை, அப்ப நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல என் பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தணும். என் பிள்ளை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் பிள்ளைய உங்களுடைய கையில கொடுக்குறப்பா, என் பிள்ளைக்கு நான் இவ்வளவோ சொல்றேன், ஜெபிக்கிறேன், ரட்சிப்பு வரவே இல்லை, அல்லது உண்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தினுடைய அளவு குறைகிறது, அல்லது உண்மை நம்பவில்லை, இந்த பிள்ளைய உங்களுடைய கையிலேயே கொடுக்குறப்பா, கொடுத்துக்கிட்டே வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொடுக்க கொடுக்க என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் வருகிறேன், ஆசீர்வதிக்கப்படுகிறேன். என் பிள்ளைகள் வரவில்லையே, அவர்கள் வராமல் இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு சிந்திக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய பாதை மாறுகிறதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அருமையான சகோதரர் டிஜிஎஸ் அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு இருக்கிறது எப்பொழுதுமே நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய மகிமை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அதை நாம் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. டிஜிஎஸ் அவர்கள் பாடின பாடல் அல்ல, சகோதரர் அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் யார் பாடல் தெரியல. அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நல்ல பாடல், அது நல்ல ஹைட்டில் வரும். ஆனால் அந்த வரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உணவாடல் நிறைந்தது. ஆமென். அன்பு இயேசுவின் அன்பு, ஞானசேகர் பாடின பாடல், அது அளவிட முடியாது. அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாது. அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீழேது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு கீழேது. அன்பு இயேசுவின் அன்பு,
வணங்க கூட என்ன இல்லாமா இயேசுவின் அன்பு அதை மறக்கவே நம்ம முடியாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய ஆத்துமா தேவனோடு ஒன்றரை கலக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிணக்குகளை கர்த்தர் மாற்றுகிறார். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, ஒரு நல்ல குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையில, கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கையில குறைவுகள் இருப்பதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உதாரணத்துக்கு என்னாகமத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து படிக்க கேட்போம். சீக்கிரமாய். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது, லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த, நல்லா கவனிக்கணும், லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. லேவியின் குடும்பத்திலே ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. குடும்பமா அவர்கள் ஒற்றுமையோடு அந்த லேவியன்னா கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்கிற அந்த அன்பிலே அவர்கள் இருந்தபடியினாலே அவன் கோல் துளிர்த்திருந்தது. முதல் காரியம், அது துளிர்விட்டு பூ பூத்திருந்தது. நான் மூணாவது காரியம், அது வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. துண்டு செய்யப்பட்ட ஒரு கிளை உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள் ஒரு இரவுக்குள் அதுல ஒரு மாற்றம். உன் வாழ்க்கையில நல்லா கவனிங்க, எல்லாமே துண்டு படப்பட்டிருந்துச்சா? பின்னாடி இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அழிலியா சொல்லுங்க பார்ப்போம். சகோதரிகள் எல்லாரும் நிமிந்து உட்காருங்க பார்ப்போம். அப்படியே நிமிந்து உட்காருங்களா? கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்க, நிமிந்து உட்காருங்கப்பா. நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் நிமிந்து உட்காருங்க. சேர்ல கைப்பிடி இல்லாம எல்லா சகோதரிகளுக்கு எல்லாம் வைங்க. நல்லா வசதியா சாஞ்சிக்கிட்டு நல்லா கவனிங்க. என்ன கவனிக்கணும்? சாஞ்சி எல்லாம் உட்காரக்கூடாது. உங்க குடும்பம் துண்டு பண்ணப்பட்ட குடும்பமாக இருந்தாலும், ஊரை விட்டு ஒதுக்க வைக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும், சகலராலும் கசக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தாலும், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவி கோத்திரமாக இருந்தால் உன் கோல் கண்டிப்பாக தொழிற்கும். ஒரு ராத்திரி இரவு என்பது ரட்சிக்கப்படாத வேலை, அந்தகாரத்தின் வேலை, பிசாசு கிரியை செய்கிற வேலை. அந்த வேளையில கூட நீ துளிர்க்க முடியும். அந்த வேளையில கூட நீ பூ பூக்க முடியும். அந்த வேளையில கூட நீ வாதுமை பழங்களை கொடுக்க முடியும். ஏன்னா உன் குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. எனக்கு வழியே இல்லை, நான் அழிய போறையா? ஒரு காலத்துல நீ அழிய முடியாது. ஏன்? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தா உன்னை யார் தொட முடியும்? யார் உன்னை வீணடிக்க முடியும்? ஒரு காலத்திலும் முடியாது. ஆமென். ஒரு காலத்தில் நீ வீணானவன் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இனிமே நீங்க துளிர்க்க முடியாதுன்னு சொன்னா துளிர்ப்பீங்க. இனிமே நீங்க பூ பூக்க முடியாதுன்னு சொன்னா பூ பூப்பீங்க. இனிமே நீங்க கனிகளை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பாய் கனிகளை கொடுப்பீர்கள். எல்லா வழிகளும் அடிச்சு போயிடுச்சுன்னாக்க மேல ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழி என்னைக்குமே யாரையும் அடைக்க முடியாதல்ல. வானமண்டபத்தில் இருக்கிற பொல்லாத ஆவின் சேனைகள் உன் ஜெபத்தை மேலே தடுத்தால் ஒரு நாள் தடுக்கலாம், 2 நாள் தடுக்கலாம், 3 நாள் தடுக்கலாம். ஆனால் உன்னுடைய அபிஷேகத்தோட நீ நிரம்பி நீனா வானமண்டலத்தின் ஆவிகள் அதை தடுக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு விசுவாசியோ உலக மனுஷனோ ஒரு விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு புதுசா கதவு திறக்கணும்னு ஆண்டவர் வானமண்டலத்தின் ஆவிகள் தடுக்க முடியாது. நீ ஒரு விசுவாசியா மாறி உன் ஜெபம் மேலே போறதுக்கு அது தடையா இருந்துச்சுன்னா, நீ அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவரோட பேசினீன்னா ஆண்டவர் நிச்சயமாக உன் தடைகளை உடைச்சிட்டு உடனடியான பதில்களை கொடுக்க போதுமானவர். உன்னை ஒரு நபரும் தடுத்து விட முடியாது. நீ குடும்பமாய் ஜெபிக்கணும். குடும்பமாய் ஜெபிக்கணும். உன்னுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு சின்ன பிணக்கு வந்துச்சுன்னா அற்பமா நினைக்க கூடாது. ஒரு கப்பல் பிரயாணப்படுகிற பொழுது ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? டைட்டானிக் கப்பல் மிக பிரம்மாண்டமான கப்பல், அதுல ஒரு குறைவு கூட கிடையாது. நார்மல் கப்பலை விட அது அதிக வலிமை நிறைந்ததாகத்தான் இருந்தது.
அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்ததாகத்தான் அது இருந்தது. டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில மோதிற்று. ஏன் உடைஞ்சிச்சு? இன்னைக்கெல்லாம் நாசகாரி கப்பல்கள்னு சொல்லிட்டு சில கப்பல்கள் இருக்கிறது. பனிப்பாறையில மோதி அதை உடைச்சி, அதை உடைக்கக்கூடிய அளவுக்கு புரொப்பலர் முன்னாடியும் இருந்து அதை உடைச்சு நொறுக்கிக்கிட்டே போகுது. டைட்டானிக் ஏன் கவிழ்ந்தது? என்ன கவிழ்ந்தது? என்ன காரணம் தெரியுமா? அந்த கப்பலுடைய அந்த பாடி இருக்குல்ல, பாடி சுவர்கள் நல்ல வலிமையானது என்று நினைத்திருந்தார்கள். அதில் சேர்க்கப்பட்ட காம்பினேஷன், அந்த எக்குல வித்தியாசங்கள் இருந்தது. பனிப்பாறை மோதினோடனே ரெண்டா பிறந்துருச்சு, ரெண்டா உடைஞ்சிச்சு. அதுல இருக்கிற வலிமை, உங்க ஒரு முழு குடும்பத்துல என் பிள்ளைகள் ஒழுங்காய் வரல, அதை நீங்க அற்பமா நீங்க நினைப்பீங்க. அது வழியா கூட உங்க குடும்பம் உடையும். தெரியுமா உங்களுக்கு? உங்க மனைவி ஒரு வேளை சரியா ஜெபத்துக்கு வரல, உன் குடும்பம் பாதிக்கப்படும். அது தெரியுமா உனக்கு? உன் கணவன் ஒழுங்கா வரல, நான் போய்கிட்டு இருக்கிறேன் என்று நடத்துவார். கிடையவே கிடையாது. கணவனை உற்சாகப்படுத்து, மனைவியை உற்சாகப்படுத்து. அவர்களுடைய பலவீனங்களை நீங்கள் தான் சுமக்கணும். நீங்க சுமக்காம ரோட்ல போறவங்க சுமக்க மாட்டான். எந்த பலவீனத்துல இருக்கட்டும், எந்த போராட்டத்துல இருக்கட்டும், அவரை உற்சாகப்படுத்தின. தனிமையான நேரத்தில் உட்கார வைத்து பேசுங்க. ஈகோ தடுத்து விடும். ஒரு நாள் இரவு எனக்கு என் மனைவிக்கும் பிரச்சனைன்னா அன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்துடணும். இல்லைன்னா சண்டை போட்டாலும் சமாதானம் ஆகிடுவோம். கேட்டு பாருங்க, நாங்க சமாதானம் வீட்டில் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு நாள் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, இப்பெல்லாம் வர வர ஒரு நாள் 2 நாள் பேசுறது இல்லை. நான் பேசலைன்னா எங்க மகன் வந்து கேட்பா, என்னப்பா என்ன அம்மாட்ட பேச மாட்டியா, என்ன ஊழியம் செய்ய போறியாம்பா. அவங்க யோக்கியம் மாதிரி. நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் மனசுல ஒரு குத்தம். அப்ப நான் சரியா இல்லையோ, நான் சீர்பட வேண்டுமோ. அவளே அம்மாவை கூப்பிடுவா, என்னம்மா அப்பாட்ட பேசி சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்பா. சாப்பாடு வரும், சாப்பிடுவோம். சரி அந்த சாப்பாடு எடுத்துவோம், அதை எடுத்துவோன்னு சொல்லுவோம். அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஒரு நாள் தான் இருக்கணும் பிரச்சனை. ஒரு வாரம் இருந்துச்சுன்னா உன் குடும்பம் அவுட்டும். டைட்டானிக் கப்பல் எப்படி அந்த எக்குல ஐக்கியம் குறைவாக இருந்ததோ, சரியில்லாத இருந்ததோ, போர்வை சரியில்லாமல் இருந்ததோ, அது உடைந்ததோ, உன் குடும்பமும் உடையும். அதை தான் பிசாசு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உன் குடும்பத்தை அதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நெருக்குதல் வருகிறது, ஆரோனை குறித்த நெருக்குதல் வருகிறது. சரி, பரவாயில்லை. அவர்களுடைய குடும்பங்களிலே ஒரு வாதுமை, ஒரு செடியை, ஒரு சின்ன கிளையை நறுக்கிட்டு வாங்கடான்னு எல்லாரும் நறுக்கிட்டு வந்தான். 12 வாதுமை கிளைகள் வந்தது. ஒவ்வொரு பேர்லையும் ஒரு சீட்டை எழுதி, இது ஆரோனுடைய கோள், இது இவர்களுடைய ரூபனுடைய கோள், இது யூதா கோள், அந்த கோள், இந்த கோள்னு சொல்லிட்டு 12 கோள் வந்தது. ரூபன் நினைத்திருந்தார், நான் தான் மூத்த பிள்ளை, என் கோள் தான் இருக்கும். அடுத்தடுத்த சகோதரர்கள் நினைத்தார்கள், யூதா நினைச்சா நான் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் கோள் தான் இருக்கும். இப்படி எல்லாரும் நினைத்தார்கள். யோசேப்பினுடைய பிள்ளைகள் கூட நினைத்திருக்க கூடும், நாங்கள் தான் எங்கள் தகப்பனாருடைய வம்சத்தில் வந்தவர்கள், நேர்வழியாக வந்தவர்கள், எப்ராயிம், மனாசே, எங்கள் கோள் தான் துளிர்க்கவில்லை, வேற யாருடைய கோளும் துளிர்க்கவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் வழிமுறைப்படுத்தப்பட்டவன் லேவியின் கோத்திரம். அது ஒருங்கிணைக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது. அவர்களுடைய கோள் துளிர்த்திருந்தது, துளிர் விட்டு பூ பூத்திருந்தது. பூ பூத்து வாதுமை பழங்களை ஒரே இரவுக்குள் படுத்தது. இரவுக்குள்ள நீங்க செழிக்கணும். இந்த இரவுக்குள்ள, இந்த உலகம் என்கிற இருள் என்கிற இரவுக்குள்ள உங்க குடும்பம் கட்டுக்கோப்புக்குள் வராவிட்டால் ரொம்ப பாதிக்கப்படும். ஆமென். ஆக்கிலா, பிரிஸ்கில்லா அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் எப்படி சத்தியத்திற்குள் வந்தார்கள், வழிநடத்தப்பட்டார்கள் என்பது அப்போஸ்தலர் நடபடிப்பின் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 4வது வசனம், ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் சொன்னான். இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? ஆக்கிலா, பிரிஸ்கில்லால் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிற்பகுதியில் சீரியா தேசத்திற்கு போக பவுல் கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். அப்ப என்ன ஆயிற்று? அவர்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இனி நாங்கள் இங்கே தோல் பதனிடுகிற வேலையை விட சுவிசேஷ வேலைக்கு நாங்கள்
போக வேண்டும் என்று அந்த குடும்பம் ரட்சிப்புக்குள்ள வந்தது. அந்த குடும்பத்துல அந்த பெண்ணு நினைச்சா, வசனம் சொல்லுது, பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவரோட கூட போனார்கள். அப்ப முதல்ல என்ன எழுதி இருக்கணும்? ஆக்கிலானா கணவன், பிரிஸ்கில்லானா மனைவி. அப்போ மனைவியை விட யார் மேல போயிருக்கணும்? ஆக்கிலா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். ஆனா மனைவி அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தபடியினாலே, சுவிசேஷ விதை அவளுக்குள் அதிகமாக விழுந்தபடியினாலே வசனம் சொல்லுகிறது, படிங்க, பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவனுடனே கூட அப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா இன்னைக்கு சபையில மட்டும் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆளா இருக்க மாட்டீங்க. நீங்க உங்க வீடு ஒரு சபையாய் மாறி இருக்கும். உங்களுடைய குடும்பம் ஒரு சபையாய் மாறி இருக்கும். உங்களை சார்ந்தவர்கள் ரட்சிப்படை நடத்துகிறதற்கு நீங்கள் சுவிசேஷ வீரர்களாய் மாறி இருப்பீர்கள். அப்போ உங்க குடும்பத்துக்குள்ள என்ன குறைவு வருகிறது? ஒரு தகப்பன். சங்கீதங்களின் புத்தகம் 68வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் அப்படின்னு வசனம் சொல்லுது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், தாயின் கூட சொல்லல. அப்ப தகப்பன் என்கிற ஸ்தானத்தை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். 103வது சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. அப்பனா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய குடும்பத்துல தகப்பனுக்கு முதல் இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தை நீங்க அற்பமா நினைக்க கூடாது. நீதிமொழிகளின் புத்தகம் 1:8 வாசிக்கிற பொழுது, என் மகனே உன் தகப்பனுடைய புத்தியை கேள். அப்ப தகப்பனிடத்துல என்ன உண்டு? பட்சபாதமற்ற ஒரு புத்தி இருக்கிறது. அந்த புத்தி தான் உன் வாழ்க்கையை சீர்படுத்தும். அந்த தகப்பனுடைய அன்பு சாதாரணமானது அல்ல. 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. அப்ப தகப்பன் எப்படிப்பட்டவன்? பிள்ளைகளை சிட்சிக்கிறவன். பிள்ளைகளை என்ன செய்யறான்? அப்ப அந்த தகப்பனை நேசியாத குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? உடைகிறது, பாதிக்கிறது. அதே 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிற்பகுதியில் நடுப்பகுதியில், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமானவனும் தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். நீதிமொழிகள் 23:24 படிக்கும் பொழுது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கனி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் கனி கூறுவான். அப்ப எவ்வளவு பெரிய மேன்மை! தகப்பனுடைய அந்த புத்தி சாதாரணமானதல்ல. அவன் கற்றுக்கொண்ட அனுபவங்களை எல்லாம் தன் பிள்ளைக்கு ஊட்டிக்கிறார். ஒருவேளை தாய் இராத பட்சத்தில் அல்லது தாய் இருக்கக்கூடிய குடும்பத்தில், நீதிபதிகள் 1:8 சொல்லுது பிற்பகுதியில, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரம். 9வது வசனம், உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உபாகமம் 5:16. அப்போ ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்கணும்னா தகப்பனுக்கோ தாய்க்கோ ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கக்கூடாது. நான் இந்த வாரம் ஸ்கூலுக்கு போகலன்னா படிப்புல போயிடும், நீ நாசமா போனாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்குள்ள நீ வந்தாதான் எனக்கு கீழ்ப்படிவார். எத்தனை பிள்ளைகள் குடும்பத்துல சபைக்கு வராம சத்தியத்தை கேளாம வீணா போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க பிள்ளைகள் கோடி கோடியா சொத்தை கொடுக்கிறது பெருசு அல்ல, தாராளமா சத்தியத்துல வளர்கிறார்கள் என்பதை விட ஒரு மேலான கருத்து எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அன்பானவர்களே, அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற கல்ச்சரை பார்க்கும்போது ரொம்ப கொடுமையான சூழ்நிலையில ஆண்டவரே கண்ணீரோட சொன்னது, யாத்திராகமம் 21:15 ஒரு சட்டமாவே கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? தன் தகப்பனையாவது தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். தகப்பனையாவது தாயையாவது அடிக்கிறவன் கொலை செய்யப்படணுமா?
அப்படின்னா எவ்வளவு தகப்பன் என்கிற ஸ்தானமும் தாய் என்கிற ஸ்தானமும் எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. ஏசாயா 66:13 அவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் சபை. சபையில நீங்க திருத்தப்படும் பொழுது, ஒரு பிள்ளை உட்கார்ந்து யூரின் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த யூரின்ல போய் போட்டு கையை தட்டிக்கிட்டு மலம் போய் அதை தட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா, முதல்ல நீங்க பச்சை பிள்ளையா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளை நல்லா விளையாடுறாடா, ரொம்ப நல்லா இருக்காடா, வாயில வச்சு பாடுறாங்க சொல்லுவீங்க. அந்த பிள்ளைய தூக்கி ஒரு போடு போடுவீங்க, வலிக்காத அளவுக்கு, ஆனால் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு போடு போட்டு, தம்பி கீழே உட்கார், கீழே உட்கார், பெரிய மனுஷன் இல்லை, கவனிக்கணும். ஒரு போடு போட்டு போய் குளிச்சுட்டு வச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு அதை க்ளீன் பண்ணுவீங்க. அதெல்லாம் அந்த பிள்ளைங்க பார்க்கும். ஒரு தடவை இல்லை, 3-4 தடவை பார்க்கும். அதுக்கு பிறகு திரும்ப அதை கையை வைக்கிறப்ப அம்மா ஒரு பார்வை பார்க்கும், எங்கே அம்மா அடிச்சிருவாரோன்ட்டு, அப்பா அடிச்சிருவாரோன்னு பார்வை பார்க்கும். அதே போல மிஞ்சி தவறுகிற உங்களுடைய என்னுடைய சுபாவங்களை கர்த்தர் தண்டிக்கும் பொழுதுதான் அவரை பார்த்து நாம் தெரியுவோம். ஒரு அலையியா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பிள்ளைகளை மிக அழகாக நேர்த்தியாக நடத்த வேண்டும். சங்கீதம் 103:17 சொல்லுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். நல்லா கவனிக்க, கிருபை யாருக்கு வருது? மன்னிப்பு யாருக்கு வருது? யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்துல என்ன வருதுன்னா நீதி வருதான். நீதினா என்ன அர்த்தம்? தண்டனைக்கு பிறகு திருந்தும் பொழுது கிடைக்கிற மன்னிப்பு, தண்டனைக்கு பிறகு கிடைக்கிற மன்னிப்பு. அப்ப நம்ம பிள்ளையை ஒழுங்கா நடத்தலைன்னா அந்த பிள்ளைக்கு தண்டனை வரும். அந்த தண்டனை நிமித்தம் அவர்கள் ஒருவேளை மனம் திரும்புவதற்கு ஏற்ற நிலைமைகளை நம்முடைய பிள்ளைகளை நடத்தக்கூடாது. பிள்ளைகளை சரியாய் நடத்த வேண்டும். சங்கீதம் 148:12 அதுல சங்கீதக்காரன் சொல்றான், கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆனா ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கணுமா? எப்படி? நீதிபதிகள் 13:22 வாசிக்கிற பொழுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். அப்படின்னா என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு குண்டி சட்டிக்குள்ள குதிரை ஓட்டக்கூடாது. நம்ம வீட்டுறையா மாதிரி இருக்கக்கூடாது. இத்தனோண்டு இடத்துக்காக போராடிட்டு இருக்காங்க, அந்த இடமும் நமக்கு வேணும். அதை விட பெரிய இடமும் நமக்கு வேணும். ஆமே. நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு துளி இடம் கூட அந்தாண்டு போக கூடாது. அதே சமயத்தில் அதை விட இன்னொரு பெரிய இடமும் நமக்கு வேணும். நாம விருத்தி அடையணும். இந்த சுருக்கமான இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கணும், அது நம்முடையதாகவே இருக்கணும். ஆனா நமக்காக கொடுக்கப்படுகிற ஆண்டவரிடத்தில் கேட்கிற இடங்களிலே வித்தியாசங்கள் வேணும். இந்த உயர்ந்த இடங்களை நாம் தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பானவர்களே, வேத வசனங்கள் அவ்விதமாகத்தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. வேத வசனங்கள் அந்த நிலைமைகளிலே தான் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை. ஒருவேளை பிள்ளைகள் இல்லைன்னா கூட கணவன் மனைவி இந்த 2 பேரும் தேவனோடு சேரணும், தேவ சபையோடு இணையணும். ஒருவேளை உங்களுக்கு கீழ்ப்படியாத மனைவி இருந்தால், கீழ்ப்படியாத கணவன் இருந்தால், நீங்கள் யார் கீழ்ப்படுகிறீர்களோ நீங்கள் தேவனுடைய ஆவியோடு, தேவனுடைய வழிநடத்தல்களோடு ஒன்றரை கலக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ரூட் போட்டு கொடுப்பார். இதெல்லாம் செய்யும் பாரு, நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்னோட வாழ்க்கை ஒரு பதிலா இருக்கணும். என்னோட வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கணும். என்னோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவுல குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மால் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. குறையில்லாத ஒருவரும் இல்லை. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? குறையோடு கூட தேவனுடைய அன்பை இணைக்கணும். அன்பை வச்சுட்டோம்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். அல்லேலூயா. அன்பு இருந்தால் எல்லாத்தையும் மறைச்சிடும். ஆமென். என்னுடைய நண்பர் ஒரு கார் வாங்கியிருந்தார், செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தார். அது ஒரு நல்ல ஜீப்பு. என்னிடத்துல வந்து சொன்னார், ஒரு அருமையான ஜீப்பு வாங்கியிருக்கிறேன். நல்லா அருமையாக இருக்குங்க. ஒரு சின்ன இது கூட பாடியில் பஞ்சர் கூட இல்லைங்கன்னார். ரொம்ப சந்தோஷம்.
ஒரு வருஷம் 2 வருஷம் ஆணுச்சு. சில இடத்துல லைட்டாக உப்ப ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக உப்ப ஆரம்பித்த உடனே அதை தட்டி பார்த்தார். அது தட்டினா பெரிய பெரிய அளவுக்கு மாவு உள்ளே இருக்குது. சுண்ணாம்பும் சில விதமான பெயிண்டிங்க்கு முன்னாடி போடுற பட்டி பேஸ்ட்டுகள்லாம் நிறந்து இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு சில இடம் தானேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லையா தட்டி பார்த்தா போய் ஆராதனைக்கு எஃப்சி வாங்குறதுக்காக தட்டி பார்த்தா பாடி ஃபுல்லாக அங்கே ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருந்துச்சு. நான் இப்போ சொன்னேன், எப்படியாவது மட்டும் நிற்கான், அதான் தெரியல, பாடி ஃபுல்லாக வீக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், ஃபுல்லாக பட்டி பேஸ்ட் போட்டு பெயிண்ட்டை ஒரு போட்டு கொடுத்து அழகாக பூசி மொழி என்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ குறை தெரியக்கூடாதுன்னா ஒன்று தான் வேணும், ஏசப்பாவுடைய அன்பும் பாடி ஃபுல்லாக பூசப்படும். எதெல்லாம் உனக்கு நஷ்டமாக தோன்றுகிறதோ கிறிஸ்துவின் அன்பு பூசப்படும் பொழுது இந்த பட்டி பேஸ்ட் மாதிரி வீணாக போகாது, பூரணமான ஒரு அற்புதத்தை உனக்கு செய்து நடத்தும். ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். உன் கணவனை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்து, உன் மனைவியை கொண்டு வந்து நிறுத்து, உன் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்து. ஆண்டவர் உடைய அன்பினால பூசும். எத்தனை பேர் அது மாதிரி செய்ய போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பானவர்களே, உங்களுடைய அன்புக்குள்ள நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நீங்க அந்த அன்பினால் வருகிற ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த அன்பினால தான் சாதிக்க முடியும் ஒழிய வம்பினால ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் வரும் பொழுது உன் குணப்படாத கணவனை உள்ளே கொண்டு வந்து நிறுத்து. ஆண்டவரே, அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இந்த குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இந்த மகளை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அந்த மகளை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோடு இயேசு சேர்ந்து இருக்கிறார் என்று அறிந்து உங்களை இயேசுவோடு கூட சேர்த்து வையுங்கள். இயேசு ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ள செய்வாரா இல்லையா நீங்க பாருங்க. அல்லேலூயா. அவ்வளவு அற்புதமானவர். மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் மாறக்கூடியது. மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி நடத்தக்கூடியவர். ஆமென். உன்னுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கணும்? கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. அருமையான சகோதரர் யாசரேஸ் லாரன்ஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல், என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால். ஆமென். நான் அசைவதில்லை, அசைவதில்லை என்ற பாடலை ஒரு அடியை மட்டும் பாடி நாம் துதித்து தெரிவிக்கிறோம். I
குடும்பம் தேவன், தேவனுடைய சபை, ஊழியக்காரர் இவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். கூடுமான வரையிலையும் சத்தியங்களை மேயணும், சத்தியங்களை உள்கொணரணும். சத்தியங்கள் புரியலைன்னா குறித்து வச்சுக்கிட்டு பாஸ்டர்கிட்ட போய் கேட்கணும். அப்படி நடக்கிற ஊழியங்களிலே நீங்கள் உறுதிப்படுத்துகிற பொழுது தேவன் செய்யக்கூடிய முதல் காரியம், உங்களுடைய குடும்பத்திலே பலப்படாத ஒரு கணவனையோ அல்லது மனைவியையோ பிள்ளைகளையோ கட்டுகிறார். 2 பேர் ஒரு மனமா ஜெபிக்க முடியாத ஒரு இடத்துல தேவனால் கிரியை செய்ய முடியாது. அப்போ ஒருவர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைன்னா அவர்கள் வருகிறதற்காக நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் மாற்றங்களை பார்க்க முடியும். என கண்பார்களே, அல்லேலூயா. ஒரு கணவன் ஒரு குடும்பத்தாரோடு தேவ ஊழியர் பரிசுத்த ஆவியானவர் இணையும் பொழுது ரட்சிப்பு வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, விருத்தி வருகிறது, தடைகள் உடைகிறது, ஆளுகை முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில வந்து செழிப்போடு உங்களை நடத்துகிறது. நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய குடும்பம் இணையணும், தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள இணையணும். உங்களுடைய குடும்பம் தேவனுடைய அன்புக்குள்ள இணையணும். உங்களுடைய குடும்பம் எப்பொழுதும் அவரிடத்துல வளர்ச்சி அடையணும். நீங்கள் வளரலைன்னா உங்களால நாங்க சொல்ற எந்த சத்தியத்தையும் கேட்க முடியாது. ஆமென். நீங்க உணரலைன்னா இது தவறுங்கிறதே புரியாது. ஆமென். சில சமயத்துல நான் இன்றைக்கு கூட சொன்னேன், நம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். அந்த பிள்ளைகளுடைய பாதை தடுமாறுகிறதுக்கு என்ன காரணம்? களியாட்டுகள். வேதம் சொல்லுது களியாட்டுகள். ஒரு சாதாரணமா டிவியையோ செல்லையோ உலக பிரகாரமான காரியங்களையோ நோக்கும் பொழுது அவைகளில் இருக்கிற உணர்வுகள் என் உணர்வோடு படியும் பொழுது நான் அவைகளுக்கு அடிமையாய் மாறுகிறேன். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, கதாநாயகியான ஒருத்தியை பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கிறாள். என் உள்ளத்திற்குள் இச்சை வருகிறது. அவள் யாரோடு நடிக்கிறாளோ அவனாகவே நான் மாறுகிறேன். 2 பேரும் இணைந்து காதல் களியாட்டுகள் டான்ஸுகளெல்லாம் நாங்கள் பண்ணுகிறோம். டிவியை பார்க்கும் பொழுது, செல்ல பார்க்கும் பொழுது அவர்களோடு இச்சையிலே நான் உலாவுகிறேன். அந்த இச்சையிலே நான் அடிமைப்படுகிறேன். அந்த இச்சையானது எனக்குள் அந்த விசுவாச பாதையை வழுவ செய்து உலகத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்குது. அப்ப அது எனக்கு தேவையா? களியாட்டுகள் ஏன் வேண்டாம்? ஏன் என் பிள்ளைகள் அதை நாட வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். ஹலோ, ஒன்றும் சாக மாட்டீங்க. இடையில நவுந்தீங்கன்னா 2 பேருடைய காலையும் உடைச்சிருவேன். யாரும் நுகரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். அப்போ என் சிந்தனை எதில் அடிமைப்படுகிறதோ அது என் வாழ்க்கையாக மாறுகிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த ஆரம்பத்தில் ஏவாள் விளக்கப்பட்ட அந்த மரத்தினுடைய கனியை போய் பார்க்கிறாள். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தா நலமா இருந்துச்சு. இதையும் ஆண்டவர் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாரு. தெரியலையே, எப்படிதான் என்ன விசேஷம் இருக்கு, போய் பார்ப்போமே. அங்க போய் பார்த்த உடனே அந்த மரத்துல இருந்த ஒரு நச்சு பாம்பு என்னிடத்துல சொல்லிட்டு, தேவன் இந்த கனியை பார்க்கவும் புசிக்கவும் வேண்டாம் என்று சொன்னாரோ, இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே தெய்வமாக மாறுவீர்கள். இது எல்லாம் யார் சொன்னது? பார்த்ததுனால சர்ப்பம் சொன்னது. அது விளக்கியிருந்தா நீங்கள் நானும் இப்போ ஆராதிக்கிற சபை கிடையாது. எப்பொழுதுமே தேவனை ஆராதித்துக் கொண்டு இருப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம். அந்த சராசரங்கள் நமக்கு எளிய நிலைப்பாடுகளுக்குள் வரும். எனக்கு குறைவு என்பது இருந்திருக்காது. அன்பானவர்களே, நான் இச்சிக்கிற எவைகளுக்கு நான் அடிமையாகிவிடக்கூடாது. ஒரு கணவனோ ஒரு மனைவியோ பிள்ளைகளோ அதில் அடிமைப்படுகிற பொழுது அந்த சுபாவங்கள் என்னை ஆட்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. அது எனக்குள் இருக்கிற ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, விருத்தியை, தடைகளை உடைக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை, ஆளுகையை சிதைத்து விடுகிறது. தேவனை விட்டு என்னை தூரப்படுத்தி விடுகிறது. அப்படின்னா
அப்போ நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ரொம்ப சொற்ப காலங்கள் தான் நமக்குள்ள இருக்குது. அவங்கள சீர்படுத்தாவிட்டால் பரலோகத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவை தெரிவிக்கிறார், சைனா வெளிப்படையாக ஆதரவை தெரிவிக்கிறார், உலக நாடுகள் அனைத்தும் வெளிப்படையாக ஈரானுக்கு சப்போர்ட்டா நிக்குது. அந்த அரபு நாடுகள் எல்லாமே ஏன் நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன் நம்ம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும், நாம ரஷ்யாவுக்கோ சைனாவோடு சேர்ந்து ஏன் அவர்களை எதிர்க்கக்கூடாது என்கிற நிலைப்பாடு வந்து கொண்டிருக்கிறது. இது எதை நோக்கி கொண்டு போய் சேர்க்கிறது என்றால், உலகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதுகிற நிலைமைகளுக்குள் போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் பார்க்கிற டிவியோ உலகமோ நம்மோடு தொடர்ந்து வரப்போவதில்லை. நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அனுபவம் ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பு முதலாவது தெளிவிடக்கூடாது. நம்முடைய ஜெப வாழ்க்கை இழந்து விடக்கூடாது. குடும்பம் என்றால் குடும்பம் ரட்சிப்பை நோக்கி நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய குடும்பத்தை நீங்க பாருங்க, அது கானான் என்கிற ரட்சிப்பிலே போவதற்கு தடையே இல்லாதபடி புறப்பட்டு போக செய்தது. உங்க குடும்பம் ரட்சிப்பை நோக்கி போகணும். அதுக்கு இடையில ஆயிரக்கணக்கான வெகுமதிகள் வந்தாலும், ஆயிரக்கணக்கான மேன்மைகள் வந்தாலும், நானும் என் வீட்டாரும் வென்றால் ஞாயிறு ஆராதனையில கர்த்தரை தான் ஆராதிப்போம் என்று சொல்ல வேண்டும். ஒரு கணவன் என்ற நிலைப்பாடுகளுக்குள்ள நீங்கள் ஜெபிக்க வேண்டுமானால் ஈசாக்கை போல ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். ஈசாக்கு தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு குறைபாடு இருப்பதை கண்டார். அவருடைய மனைவி கர்ப்பம் தரிக்கவில்லை. அவன் தன்னுடைய மனைவிக்காக பிதாவினிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான், இயேசுவினிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதை போல நீங்கள் பலவீனப்பட்ட உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவளாய் மாறுகிற பொழுது உங்களுக்கும் ஒரு தேவன் குழந்தையை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாராள் சாதாரணமானவள் அல்ல, ஒரு உன்னதமான தாய். அந்த பிள்ளைகளை சத்தியத்துல நடத்தணும். சாராளை போல சத்தியத்துல நடத்தக்கூடிய ஒரு பிள்ளை யாரும் சொல்ல முடியாது. தன்னுடைய சத்தியத்துக்குள்ளே உறுதியாய் தன் பிள்ளைகளை நடத்தினார். மற்றவர்கள் எப்படியோ சாராள் தன் பிள்ளைகளை அழகாய் நடத்தினார். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்கிறது பெருசல்ல, கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் பெரிது என்பதை நீங்கள் அறிந்து அதற்கு நேராய் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு தலைவன் என்கிற நிலைமையில யாக்கோப்பை போல இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்திலே உறுதியாய் போராடி ஜெபிக்கிறவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கக்கூடிய யாபோக்கு நதிக்கரையை தேடக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். சபையோராக இருந்தால் உங்கள் சபை போதகருக்காக இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 12:12 வாசிக்கிற பொழுது அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யாருக்காக? யாருக்காக? பேதுருவுக்காக கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ குடும்பங்களாக கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலைகளை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, வேத வசனங்கள் சொல்லுகிறது. சங்கீதம் 25:11 படிக்கும் பொழுது வாசிங்கள் பார்ப்போம். சங்கீதம் 25:11 நீங்கள் படிக்கும் பொழுது, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். ஆமென். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யுங்க? அதை மன்னித்தருளும். அதை மன்னித்து அருளும். ஆமென். ஆமென். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபிக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இல்லைன்னா நீங்க மாறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய உணர்வுகள் கர்த்தரை தேடக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் சொல்லுகிறது, கண்ணோக்கி பாருமையா என் பாவ கரைகளை போக்கும். இறுதியான நேரத்துக்குள்ளே வருகிறோம். ஒருவருக்கொருவர் பாவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு பிள்ளைகளின் பாவத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு தாயின் பாவத்திற்காக பிள்ளைகள் ஜெபிக்கணும். தகப்பனுடைய பாவத்திற்காக தாயும் மகனும் ஜெபிக்கணும். ஒருவருக்காய் ஒருவர் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுதுதான்
அந்த குடும்பத்தில் பிணக்குகள் இருப்பதில்லை. ஜெபங்கள் மேலே போய்கொண்டே இருக்கும். குடும்பம் கட்டப்படும். குடும்பம் கட்டப்படுதலினாலே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லணும். அந்த வசனத்தை திரும்ப படிக்க. சங்கீதம் 25:11. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, என் அக்கிரமம் பெரியது. உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறீர்களா? மற்றவர்களை மன்னிக்கிறீர்களா? குடும்பத்தில் மன்னிப்புங்கிறது ஒன்று இல்லைன்னா அந்த குடும்பம் நிற்காது. சில சமயத்தில் தாய் இல்லாத நேரத்தில் தகப்பனை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் உண்டு. தகப்பன் இல்லாத நேரத்தில் தாயை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் உண்டு. தாய் தகப்பனும் இல்லாத பொழுது மூத்தோரை இளையவர்கள் மதியான நேரங்கள் உண்டு. அப்படி இருக்கவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்காய் ஒருவர் ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். பாவங்களை மன்னிக்க வேண்டும். அருமையான பாடல் வரிகள் சொல்லுகிறது, கண்ணோக்கி பாருங்கள் ஐயா, என் பாவ கருங்களை கழுவும் ஐயா. இந்த பாடலை ஜெபத்தோடு பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து செல்வோம். எல்லாரும் ஒழுங்காக படிடுவோமா? நேரம் கடந்து விட்டது.